நல்ல வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுலதான் அதிகமா இருப்பா. அந்த பாசத்துலதான் நாங்க அவளை எங்க சொந்த பொண்ணாவே நினைக்கிறோம். அதனாலதான் உங்களை உரிமையா மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ சத்யா நலன் பொண்ணு, நலனோட சொந்த பொண்ணு உங்க வீட்டுலதான் அதிகமா வளர்ந்தா. வளர்த்த பாசத்துக்கு நீங்களும் அவளை மகளேன்னு கூப்பிடுறீங்க, அவளும் உங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறா. அதானே கரெக்டா? ஆமாங்க மாப்பிள்ள. என்னங்க மாப்பிள்ள ஏதோ புதுசா கேக்குற மாதிரி இவ்வளவு நாள் கழிச்சு கேக்குறீங்க? சத்யா எங்களோட வளர்ப்பு பொண்ணுதான். சின்ன வயசுல இருந்து அவ எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அவளுக்கும் எங்க மேல பாசம் அதிகம், எங்களுக்கும் அவ மேல பிரியம் ரொம்ப அதிகம். உழுகுனி முட்டைகளா, வாய திறந்தாலே பொய்யி பொய்யி, உடம்பெல்லாம் பித்தலாட்டம். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, கூச்சமோ வெக்கமோ இல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி எவ்வளவு சரளமா பொய் சொல்றீங்க. மனுஷ ஜென்மங்களா இதுங்க. I hate them. என்னங்க மாப்பிள்ள எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, ஏதோ பலமா யோசனை பண்ணிக்கிட்டே வரீங்க. மாப்பிள்ள ஒன்னே ஒண்ணு, சத்யாவை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோங்க மாப்பிள்ள. அவகிட்ட சண்டை கிண்ட போடாதீங்க. அவ சின்ன பொண்ணு, அவ கண்ணை கசிக்கினா எங்களால் தாங்க முடியாது. அது அவளை வளர்த்த பாசத்துல சொன்னேன், நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள. ஏய் கொஞ்சம் கம்முன்னு இருடி. மாப்பிள்ள வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டுட்டோம். அம்மா, திடீர்னு எதுக்கு ஊருக்கு கிளம்பிட்டீங்க? அது ஊர்ல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குங்க மாப்பிள்ள. செக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் 10 நாள் கழிச்சு அடுத்த செக்கப் இருக்கு, அதுக்குள்ள நாங்க வந்துருவோம் மாப்பிள்ள. சத்யா தான் கெஸ்ட் ஹவுஸ்ல யாரோ தங்க போறாங்க, அதனால 2 பேரும் ஊருக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறா. ஓ, சத்யாவோட ராசி நட்சத்திரம் என்ன? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷமா? அவ சிம்ம ராசின்னு காமாட்சியத்தை சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? பெத்தவங்க. ஏதோ சொல்ல வந்தீங்க? ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, அவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டா தானே இருக்கும். ஏன்னா பெத்தவங்க அவங்க தானே, அவங்களுக்கு தானே மாப்பிள்ள தெரியும். ஆமா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களோட பச்சை பொய், பொரட்டு, நம்பிக்கை துரோகம் அப்படியே சத்யா கிட்ட இருக்குது. அதுல ஆச்சரியமே இல்ல. உங்களையோ சத்யாவையோ நான் மன்னிக்கவே மாட்டேன். கடவுளே, அர்ஜுனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி சஞ்சயோட சதி வேலைய புரிய வைக்கணும். முதல்ல அர்ஜுனுக்கு என் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சு நம்பிக்கை வரணும். அதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும். அர்ஜுன், இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு? வீட்டுக்கு வந்தாதான், அதுவும் முகத்தை பார்த்தாதான் வீடு நரகமா இருக்குது. அப்படி பார்த்தா ஆபீஸ் சொர்க்கமா தான் தெரியுது. இவன் என்னதான் கோவமா பேசினாலும் நம்ம சலனப்படக்கூடாது. எப்படியாவது சமாதானப்படுத்தி சஞ்சய் விஷயத்த சொல்லிடணும். ஏன் அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுற? நீ என் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவ. நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். என் மேல உனக்கு இருக்கிற இந்த கோபமும் வருத்தமும் தற்காலிகமானதுன்னு எனக்கு புரியுது. நீ கோபத்தை கொட்ட கொட்ட அது உன் மனசுல இருந்து குறையும். எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பும் அணையும். நீ இப்படி லாஜிக்கா யோசிக்கிறியா? ஆனா நீ இன்னும் அடங்கல.
வேற ஏதேதோ புதுசா திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்க. புதுசா நான் என்ன பண்ணேன்? நேரம் வரும்போது சொல்றேன்.